இன்னைக்கு காம்பினேஷன் எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட்டிஷ் வெஜிடபிள் இல்லைன்னா ஒரு புளிப்பான ஃப்ரூட் வச்சான காம்பினேஷன்ஸ் பண்ணிடுவோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரட் ஊர்ஹா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊர்ஹா வந்து இட்ஸ் நாட் அ சலாட், பட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஊர்ஹாவாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சம் அடிஷ்னல் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் போட்டிங்கனாக்கா இன்னும் நீண்ட நாள் வரும். பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு மாதிரி நம்ம மாங்காய் ஊர்ஹா மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஊர்ஹா. அண்ட் இதையும் நீங்கள் வந்து போலியோட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அது. இது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேரட், வெந்தயம், கடுகு, பெருங்காயம், உப்பு. கேரட் பார்த்தீங்கன்னாக்க வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாவும் துருவலாம், இல்லைன்னா நல்லா தடியான கிரேட்டர் இருந்தாக்கா அதுலேயும் நீங்கள் துருவிக்கலாம் அதை. ஸோ தட் இந்த மாதிரி நல்லா தடி தடியாக வர மாதிரி இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கலாம். அதோட மிக்சியில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு நம்ம அரைச்சிக்கணும். வெந்தயம், இப்போ ஏன் நான் நிறைய கேரட் ரெசிபிஸ் ஏன் சொல்றேன்னாக்கா வந்து இப்போ இந்த சீசனில் வந்து யூல் கெட் அ லாட் ஆஃப் கேரட்ஸ் இல்லையா, நிறைய இடங்கள்ல வரும். ஸோ கேரட் வச்சுட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கேரட் வச்சு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுட்டு யூ கேன் புட் இன் த ஃப்ரிட்ஜ், நிறைய நாளுக்கு வரும். வெறும் சப்பாத்தியோட கூட சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தியோட ஊறுகாய் தானே. அதே மாதிரி சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சிம்பிளாக வந்து எஸ்பெஷலி எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்குலாம் தயிர் சாதமும் ஊறுகாவும் கொடுத்தாலே ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நியூட்ரிஷன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி மாங்காய்க்கு பதிலாக நம்ம கேரட்டை போட்டு நம்ம ஒரு ஊறுகாய் கொடுத்தோம்னாக்கா இட் வில் பி வெரி நைஸ். கேரட் as it doesn't have any particular flavor by itself. அது வந்து ஃபைப்ரஸ் தான், ரூட் தானே அது. அதனால வந்து கொஞ்சம் ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் தவிர வேற ஒன்றும் அதுக்கு பெக்யூலியர் ஃப்ளேவர் ஒன்றும் கிடையாது. லைக் மாகாணி கிழங்கு அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அதனால வந்து இந்த கேரட் வந்து நம்ம போட்டு பண்ணாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அது. ஸோ இப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு நான் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் உப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாத்தூள். இது வந்து நீங்கள் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவன் ரெட் சில்லியை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன் ஸோ தட் இந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் இட் ஹாஸ் டு கவர். அதுவும் இன்னொன்று வந்து என்னென்னா முக்கியமானது, இந்த சீசனில் கிடைக்கிற கேரட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்வீட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெட்டர் டு கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மிக்சியில் போட்டு வச்சது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்க வந்து இது நல்லா மஸ்டர்டு கலர் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து நிறைய கடுகு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கலர் தான் வந்து இந்த மஸ்டர்ட் கலர் அப்படிங்கிறது. கடுகை வந்து ஓப்பன் பண்ணி அரைச்சிட்டோன்னா மஞ்சளாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே. நார்த்தில் வந்து கடுகு கீரையை வச்சு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெலிகேட் டேஸ்ட் இருக்கும் அது. ஆனால் அதை பாலக்கோட மிக்ஸ் பண்ணி தான் அதை சாப்பிட முடியும். சர்சோங் கா சாக் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு டெலிகசி. அதாவது அங்கே வந்து யாராவது தோட்டம் வச்சுருந்தாங்கன்னா மாடுக்கு போடுற அளவு சர்சோங் கா சாக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வந்து சர்சோங் கா சாக் அப்படின்ட்டுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது அப்படியே என்னடாப்பா நம்ம ஊர்லேருந்து நம்ம சவுத் இந்தியன் சாப்பிட்னா எப்படிடாப்பா அது சாப்பிட்றதுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு டெலிகசி அது. அதை போட்டு இவ்வளோ பட்டரை போட்டு அதை அப்படியே கிளறி அப்படியே நானோட சிம்பிளாக சாப்பிட்ருவாங்க அதை. ஸோ இது வந்து பார்த்தாலே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இல்லையா அது. இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணோம். அப்படியே இதுக்கும் நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நான். அப்படியே அந்த ஆலிவ் ஆயிலை இதில் அப்படியே ஆட் பண்ணி இதை அப்படியே ஊறுகாய் மாதிரி மேரினேட் ஆகட்டும் அது. தட்ஸ் ஆல். இது வந்து கேரட் ஊறுகாது. இது அப்படியே கொஞ்ச நாளில் அப்படியே அந்த எண்ணெய் கொஞ்சம் கசிஞ்சு அப்படியே நல்லா வந்துடும். ரைட் ஃப்ரம் தயிர் சாதம், தயிர் அவல், தோசை, பரோட்டா, சப்பாத்தி, யோர் ஸ்வீட் போலி எதுனாலும் இட் வில் பி வெரி நைஸ். கேரட் பிக்கிள், திக்லி கட் கேரட், வெந்தயம் அண்ட் கடுகு மிக்சியில் பவுடர் ஆக்கிட்டு கேரட்டோட பெருங்காயம், சால்ட், சில்லி பவுடர் ஆட் பண்ணிடணும். மிக்சியில் அரைச்ச வெந்தயம் அண்ட் கடுகை வந்து கேரட் மேலே போட்டுட்டு add some olive oil. Carrot pickle is ready.
definitely try out these unique and different type of recipes, and உங்க feedback ஆக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். And till we meet next week, till then see you, bye.